கனடாவின் பயணம் நாள் 3 365 டேஸ் ஒர்க்அவுட் சேலஞ்சில் டே 167. எப்போவுமே காலைல கொஞ்சம் வெதர் இங்கே ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்லலாம், ஒரு நாள் செம்ம பனியாக இருக்குது, ஒரு நாள் வெயில் அடிக்குது காலையிலேயே. டிஃப்ரெண்ட், அதாவது இந்த டைம் வந்து சம்மர் டைம் இங்கே. அவன் நல்ல டைம் தான், தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ஐஸ்லாம் பெஞ்சு சாவடிச்சிடும். எப்போவுமே எழுந்தோடனே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது வழக்கம். பட்டுன்னு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்? காலைல ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஓகேவா, எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு திரும்ப கீழே போயிட்டு ஒரு பிளாக் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் கீழே போயிட்டு நெஸ்கேஃபி வாங்கியிருந்தோம் புதுசாக. ஸோ அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அல்டிமேட்டாக ரெண்டாவது என்ன பண்ணேன், அவள்தான் வாங்கினத மேலே போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு குடிக்க ஆரம்பித்தேன். ஓகே, உட்காந்து நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே என்னோடய ரூமில் என்னோடய பெட்டு பக்கத்தில் அப்படியே வெளியே செம்ம ஃபீல் இருக்கும். அப்படியே பாட்டெலாம் போடாமல் அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜிம்முக்கு வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அப்புறம் நல்ல கண்டிஷன் பண்ணோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாடு, செஸ் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமே ஃபினிஷர் வந்து கெட்டிங் பெல்லை வச்சு கொண்டு பண்ணோம். நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள்னால் கெட்டிங் பெல்லை வச்சு ஒரு 12 minutes ஃபினிஷர் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு கார்டியோ ஃபினிஷர் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு கண்டிஷனிங், நல்ல ஒரு கண்டிஷனிங் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தெல்லாம் பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து அப்படியே வர பண்ணலாம் போகிட்டோம். அப்புறமேட்டு வந்தோம். சூப்பர் மார்க்கெட்டில் வேறு லெவல் நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு மாதிரி நிறைய பழங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அதனால் தூக்கம் போட்டேன். வாங்கிட்டு அந்த சரி வேறு அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் இது பண்ணி சரி வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து ஆளுக ஒரு பக்கம் சமைச்சோம். இது வந்து பன்னீர் மாதிரி இருக்க ஒரு ஃபுட்டு, இதோட பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். கூடிய சீக்கிரமாக ரிமெம்பர் பண்ணுறேன். கிளிமினி ஏதோ சாப்பிட்டு பேர். அதுக்கப்புறமேட்டு முட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். நானே அக்கா கட் பண்ணிட்டு புது விதமான ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு முட்டை நான் சாப்பிட்டேன். அவிச்சலும் கிளிமினி இது வேறு மாதிரி உடச்சிடும். ஸோ அதில் இது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு 3, அண்ணா ஒரு 3, அக்கா ஒரு 1. ஓகே, என்ன பண்ணணும் ஸ்நாக்ஸ் அப்படி திரும்பி சாப்பிட்ற மாதிரி கலர் பாஸ் பண்ண ஸ்நாக்ஸ் அது கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த மினி அதோட பேர் எப்படி சொல்கிறாங்க, சூப்பராக பண்ணி அவகோடா இது மாதிரி மேங்கோலாம் போடல, அவகோடா போயாச்சு. உட்காந்து நல்லா வச்சு வாங்கன்னு நினச்சோம். செம்ம ஹெல்த்தியாக ஆகிறன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. இங்கே கண்டதையும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எனக்கு இது கண்டிப்பாக பெஸ்ட்டு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறேன், அவ்வளோதான். அதை எல்லாமே உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அவகோடா வேறு தனியாக இருந்தது. இன்றைக்கி அவகோடா சாப்பிட்டேன். அப்புறம் அந்த இது லைக் எக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்மூத்தி அதையும் கொஞ்சம் குடித்தேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த அலுமினி சம்திங் அதுவும் அந்த பிளேட், அந்த பிளேட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன். வேறு லெவல் அந்த பிளேட். அதுக்கப்புறம் அதை டேஸ்ட்டாக எம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப வந்தேன், குளித்தேன். பப்பியை பிக்கப் பண்ணுறதுக்காக. பப்பி வந்து இப்போ பெட் கேர்
பப்பியை எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக வெளியே வந்தோம். வந்து போய் நம்ம பப்பியை பிக்கப் பண்ணிட்டோம். பப்பினா டாக் மேலே எனக்கு கொஞ்சம் பயம். பட் இருந்தாலும் அங்கேயே அது கவனம் செலுத்திட்டு அப்படியே அது கூட போய் அப்படியே பேசிக்கிட்டு ஸோ அது கூட ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமேட்டு அதையும் பிக்கப் பண்ணிட்டு அது கூட சேர்ந்து உட்காந்து ஸ்டார் பாக்ஸில் நம்ம காஃபியை குடிச்சதில் ஃபஸ்ட் எவர் ஸ்டார் பாக்ஸில் காஃபி பப்பி நாங்கள் எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பப்பியை ரன் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள் பப்பியை அப்படியே பப்பியை பிடிச்சிட்டு நடந்து வரேன். அந்த மால் வெளியே 2 பேரும் அப்படியே வாக்கிங்கில் வந்துட்டு அவங்களோட ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க. நாளைக்கு கேட்ச் அப் லேட்டர் டுமாரோ பார்க்கலாம். லவ் யூ.